Last class dear students, last class geometric transformations problems solve பண்ணோம். அது ப்ராப்ளம்ஸ்க்கான பேஸ் தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் ஜாமெட்ரிக் ட்ரான்ஸ்ஃபார் ஃபஸ்ட் யூனிட்டில் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் தான் ஜாமெட்ரிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். Theoretical as well as problematic is very important in this case. Just we will discuss about the theoretical concepts of transformations. So these kind of transformations are 5 types: translations, rotations, scaling, reflection and shear. For translation actually it is a moving. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது தான் translation. It involves moving an element from one location to another. Rotations used to create an entities arranged in circular array. நம்ம கிரியோ சாஃப்ட்வேரில் இது மாதிரிலாம் ஆட்டோகேடில் அரே யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஒரு பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணலாம். அது எதர் இட் மே பி கிளாக் வைஸ் ஆர் இட் மே பி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ட். Next, reflections. This is mirror. This reflections used to mirror the objects. Then shear. This transformations causes the image to slant. That is x-axis fixed. X-axis fixed slant pannalam. Y-axis fixed transfer. So this is shear. Next above. இப்போ representations of a point. Point represent பண்ணுறது 2 types. One Cartesian point, coordinate systems, polar coordinate systems. Cartesian coordinate system xy. For example, இப்போ 3,2 minus 3,2. This is the reference line O. 0 is the points 1, 2, 3. Right side plus minus. Y plus minus இருக்குது. இப்போ -3,2 போது x-axis -3 y-axis 2 intersect ஆகிற இடம் தான் -3,2. இப்போ இது Cartesian coordinate systems. இப்போ polar coordinate systems distance from the reference point 0. இங்கிருந்து some distanceல அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது. இதுக்கான தேவை என்னன்னு கேட்டோம்னா distance and angle. ஸோ ஆர்ன்றது distance from the reference பாயிண்ட்டும் அது எவ்வளோ ஆங்கிளில் இருக்கணுன்றதை தீட்டாவும் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதை கோஆர்டினேட் பாயிண்ட்டாக வச்சு சொல்லணுன்னாக்கா எக்ஸ்ன்றது ஆர் காஸ் டீட்டா, ஒய்ன்றது ஆர் சைன் டீட்டாவை நம்ம எடுத்துக்கணும். பட் இந்த கேசஸில் பின்றது ஆர் கமா டீட்டா வித் ரெஃபரன்ஸ் டு ஆர் அண்ட் டீட்டா, போலார் கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ். இப்போ டிரான்ஸ்லேஷன்றது ஆக்சுவலாக இட் இஸ் எ பேரலல் பொசிஷன்ஸ். இந்த ஜாமெட்ரிக் மாடல் ரெண்டுமே பேரலாக இருக்கும். அதாவது இனிஷியல் பொசிஷன்லேருந்து அடுத்து நம்ம மூவ் பண்ணுறதும் பேரலாக தான் மூவ் ஆகும். இப்போ டு டிரான்ஸ்லேட் எ பாயிண்ட் பை அ டிஸ்டன்ஸ் டிஎக்ஸ், அதாவது எக்ஸ் டைரெக்ஷனில் டிஎக்ஸும் ஒய் டைரெக்ஷனில் டிஒய்யும் மூவ் பண்ணோம்னா எ டிரான்ஸ்லேஷன் மேட்ரிக்ஸ் டி இஸ் ஆடட் டு தி ஒரிஜினல் மேட்ரிக்ஸ். இப்படி பார்க்கும்போது இப்போ இந்த கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் ஏபிசின்னு எடுத்துக்கலாம். ஏ 1,1, பி 3,3, சி 4,1. இது மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இருந்து 1, 1, 3, 3 அண்ட் 4, 1. இப்போ டிரான்ஸ்லேஷன்ஸ் டிஎக்ஸ் அண்ட் டிஒய் டிஸ்டன்ஸில் மூவ் பண்ண போகிறோம். அப்போது 4,2 எக்ஸ் டைரெக்ஷனில் 4ம் ஒய் டைரெக்ஷனில் இந்த ஒய் டைரெக்ஷனில் 2வும் மூவ் பண்ண போகிறோம். அப்போ தட் பொசிஷன்ஸ் வில் பி வாட்ன்றது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுன்னா இப்போ அது ஜஸ்ட் மியர் ஆட் தான், ஒன்றுத்துக்கும் ஆட் பண்ணணும். 1 + 4 5, 1 + 2 3, 3 + 4 7, 3 + 2 5, 4 + 4 8, 1 + 2 3. அப்போ இது நியூ கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ். அப்போ ஏன்றது எவ்வளோ 5,3, பின்றது 7,5, சி 8,3. ஸோ இப்படி தான் டிரான்ஸ்லேஷனுக்கான ஃபார்மேஷன்ஸ். அடுத்து ரொட்டேஷன்ஸ் ஃப்ரம் ஃபிக்ஸட் பாயிண்ட், தட் இஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸை இன்டர்செக்ட் ஆகிற இடம் 0, அந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸ் நம்ம எடுத்தோம்.
இப்போ ரெஃபரன்ஸாக எடுக்கும்போது it is transformations and variations of it can also be used to create entities arranged in circular arrays. This rotation is occurred about the origin. By creating the entity once and then rotating or copying it to the desired position on the circumference. இப்போ பார்க்கும்போது இங்கிருந்து இங்கே ரொட்டேட் பண்ணுறது. This is the reference points. This distance will not be changed. இந்த ஆர்ன்ற distance சேஞ்ச் ஆகாது, பட் ஆங்கிள் மட்டும் சேஞ்ச் ஆகி இந்த பைன்றதோட டீட்டாக்கு மூவ் ஆகிருக்கு. ஸோ இப்போது ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் மூவ் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் பி எக்ஸ் கமா ஒய், பி டேஷ் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ், அதனுடைய இந்த பாயிண்ட் வந்து கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் மாறும், but distance will not be changed, but this point x dash y dash will be changed. ஸோ அது மூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அப்போ ஃபஸ்ட் இனிஷியல் பாயிண்ட்டு எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லும்போது அதை கார்டீசியன் போலார் கோஆர்டினேட்டில் சொல்லும்போது ஆர் காஸ் பை ஆர் சைன் பை. இப்போ பி டேஷ்ன்றது நியூ பொசிஷன்ஸ். ஸோ டீட்டா டிஸ்டன்ஸு மூவ் ஆகிருக்கு அப்படின்போது எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ். அப்போ அது அதனுடைய ஆங்கிள் பார்க்கும்போது இனிஷியலாக பை, ஃபர்தர் ஆக்சுவலாக ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி தானே இருக்குது. அப்போ இனிஷியலாக பை ப்ளஸ் டீட்டா, அப்போது டீட்டா ப்ளஸ் பை ஆர் சைன் டீட்டா ப்ளஸ் பை. இப்போ பி டேஷ் வந்து இந்த கோஆர்டினேட் பாயிண்ட்ஸில் இந்த கிடைக்குது நமக்கு. என்ன கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் ஆர் காஸ் டீட்டா ப்ளஸ் பை ஆர் சைன் டீட்டா ப்ளஸ் பைன்னு கிடைக்கும். இப்போ ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் பார்க்கும்போது ஏ ப்ளஸ் பி காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். காஸ் ஏ காஸ் பின்னு சொல்லலையே, அதனால் டீட்டா காஸ் டீட்டா காஸ் பை சைன் டீட்டா சைன் பை. இது வந்து சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா, சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி, அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா, அந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த கேஸஸில் இது வந்து இந்த அதாவது காஸ் டீட்டா சைன் பை இருக்கு இல்லையா. இப்போ இந்த ரெண்டுத்துக்குமே காமன் பாயிண்ட்ஸ், அதாவது இந்த ஆறுன்றதை நம்ம வெளியெடுத்துடுறோம். வெளியெடுத்துட்டு இப்போ இந்த கேஸஸில் வந்து காமன் ஃபேக்டர்ஸ் நம்ம தனியாக பிரிக்கிறோம் ரெண்டு கேஸஸ்லேயுமே. அப்படி பார்க்கும்போது அதாவது இந்த பாயிண்ட்ஸை நம்ம எப்படி பார்க்குறோம்னாக்கா இந்த பாயிண்ட்ஸோட ஒரிஜினல் பாயிண்ட்ஸோடு மெர்ஜ் பண்ணி நம்ம பிரிக்கிறோம். எப்படி பார்க்கணும்? இப்போது ஆர் காஸ் டீட்டா காஸ் பை, இங்கே ஆர் காஸ் பை இருக்குல்ல, ஆர் காஸ் பைன்றது எக்ஸு. இப்போது இதை வந்து இதை மல்டிப்ளை பண்ணுறோம், இதை பிரித்து எடுக்கும்போது வெறும் எக்ஸ் காஸ் டீட்டான்னு ஆகும். அதே மாதிரி இந்த கேஸ் பாருங்கள், இந்த கேஸ் ஆர் சைன் பை, இங்கே இருக்க ஆறு சைன் பை, இதை எடுத்துட்டால் ஒய் ஆகிடும், ஒய் சைன் டீட்டாவும் மாறிடும். இந்த கேஸஸில் அதே தான் சேம் கேஸ் தான். ஆர் காஸ் பை வந்து எக்ஸு, ஆர் சைன் பைன்றது ஒய். ஸோ இப்போ இது சிம்பிளிஃபை ஆகும்போது எக்ஸ் காஸ் டீட்டா மைனஸ் ஒய் சைன் டீட்டா, ஒய் சைன் டீட்டா எக்ஸ் சைன் டீட்டா ப்ளஸ் ஒய் காஸ் டீட்டாவாக மாறிடுது. இப்போ இந்த கேஸை மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷன்ஸில் பண்ணோன்னா எக்ஸ் ஒய் தனியாக வெளியே எடுத்துகிட்டு காஸ் டீட்டா சைன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டாவாக மாறும். ஸோ திஸ் இஸ் இப்போ இந்த கேஸஸ் தான் ரொட்டேஷன். எவ்வளோ இங்கேருந்து இங்கே ரொட்டேட் ஆகும். அப்போ திஸ் இஸ் ஆர். இதுதான் நம்ம இதுக்கு மேத்தமெட்டிக்கில் யூஸ் பண்ணும்போது ஆர்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி இதை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்கேல்ன்றது வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து என்லார்ஜ் பண்ணலாம் ஆர் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ போத்து கேஸஸ்க்கும் இதனால் நம்ம பண்ண முடியும் ஸ்கேலிங் ஃபேக்டரில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 வந்து 10ன்னு சொன்னாக்கா என்லார்ஜ். அதே 5 சென்டிமீட்டர் வந்து 2 சென்டிமீட்டர் ஆகணும்னாக்கா ரெடியூஸ். இது மாதிரி ஸ்கேலிங் ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி enlarge or reduce பண்ணலாம் the scaling factors. This transformations alter the size of the object. Size மட்டும்தான் இது வந்து சேஞ்ச் பண்ணும். This scaling is occurs about the origin. இதுக்கான origin point நம்ம 0 0 தான் எடுத்துக்கிறோம். That point P point ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்க, அது வந்து P x, after scaling அதனுடைய இது பாயிண்ட் வந்து P dash. அப்போ அது வந்து ஒரிஜினலாக இருக்கிற Pன்ற பாயிண்ட்டோட ஸ்கேல் ஃபேக்டரை மல்டிபிள் பண்ணால் போகும். ஸோ இப்போ ஒரிஜினலாக இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து XY. இது இந்த ஸ்கேலிங் ஃபேக்டர்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதும்போது SX, அதாவது எக்ஸில் ஸ்கேலிங் ஃபேக்டர் எவ்வளோ, ஒய்யில் ஸ்கேலிங் ஃபேக்டர்ஸ் எவ்வளோ, ஒய் டைரெக்ஷனில் ஸ்கேலிங் ஃபேக்டர் எவ்வளோ. அப்போ இது டயகனல் மேட்ரிக்ஸ் எழுதணும், மற்றது 0 வரும். இப்போ SXன்றது ஸ்கேலிங் ஃபேக்டர் இன் X டைரெக்ஷன், SYன்றது ஸ்கேலிங் ஃபேக்டர் ஒய் டைரெக்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இதை எடுத்துக்கும் 1,1 A, B வந்து 2,1, C வந்து 1,2 இப்படி இருக்குது. இந்த பாயிண்ட்ஸை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷன் எழுதுனா இப்படி இருக்கும்.
இப்போ ஸ்கேலிங் ஃபேக்டர் 2 டைம்ஸ்னு வச்சுங்களேன், SX1 2 Y2 பார்க்கும்போது இதை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணும்போது we are getting 2 2 4 2 2 4. இது 2 2 4 2 2 4. இப்போ இதை விட 2 டைம்ஸ் என்லார்ஜ் ட்ரையாங்கிள் நமக்கு கிடையாது. இதுதான் ஸ்கேலிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இப்போ அதே மாதிரி இது இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி. ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து இது 1 2 ஸ்கேலிங் ஃபேக்டர்ஸ், 2 2 ஸ்கேலிங் ஃபேக்டர்ஸ். அடுத்த கேஸ் ஷேரிங் அப்படின்போது இப்போது இதை வந்து எக்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது ஒய்யை மட்டும் ஸ்டாண்ட் பண்ணுறோம். இது ஒய் டைரெக்ஷனில் இருக்கிற பார்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸை வந்து ஸ்லாண்ட் பண்ணுறோம். தட் மீன்ஸ் தட் சம் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு டு மூவ் திஸ் ஒன். இதுதான் வந்து ஷேரிங் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இங்கே ஷேரிங். இப்போ வந்து டில்ட் பண்ணுறோம். டில்ட் பண்ணும்போது இது சாஞ்சு போச்சு, இதுதான் வந்து ஷேரிங். இது மாதிரி இது வந்து இந்த இடம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை டில்ட் பண்ணுறோம். திஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் காசஸ் த இமேஜ் டு ஸ்லாண்ட். Y shear preserves all the x coordinate values but shift to y value. X shear preserves all y coordinate value but shift to x value. இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, இதை மட்டும்தான் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஒய்யோட வேல்யூ பாயிண்ட்ஸ் மட்டும் ஷிஃப்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த கேஸஸில் வந்து இது ஆக்சுவலாக இந்த எக்ஸ் ஷிஃப்ட் ஆனால் இதனுடைய ஒய்யோட பாயிண்ட்ஸு இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கு. பாயிண்ட் P x, y. ஆஃப்டர் எக்ஸ் ஷேரிங் அந்த பாயிண்ட்ஸ் வந்து இது SH இந்த ஷேரிங், தட் Pன்றது தட் ஒரிஜினல் பாயிண்ட்ஸ். அப்போ எக்ஸ் டேஷ் மைனஸ் XY 1 1 B 0. இந்த B தான் ஷேரிங் பாயிண்ட்ஸ். இது வந்து யூனிட் மேட்ரிக்ஸ். யூனிட் மேட்ரிக்ஸ் இந்த இடத்துல மட்டும் 0க்கு பதிலாக B போகணும். இப்போ அதே மாதிரி அந்த Y கேசஸில் A போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஈக்குவேஷனாக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏபிசிடின்றது ஒரு ரெக்டாங்கிள், 5 5 5 10 15 10 15 5ன்ற ஒரு பாயிண்ட்ஸ் இது. அப்போ அதுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம். ஷேர் வந்து 1.5, அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் பிக்கு 1.5. இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன பாயிண்ட்ஸ் கிடையாது, 12.5 கிடையாது. இது ஆக்சுவலாக எப்படி கிடையாது, 5 × 1 + 5 × 1.5, 7.5 + 5 12.5 கிடச்சிச்சு. அதே மாதிரி இது எப்படி வருது, 5 × 0 0 தான், 5 × 1 5. ஸோ அது மாதிரி ஒன்றுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே வச்சுக்கணும். இப்போ பார்க்கும்போது இப்போ நியூ கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் நம்ம கிடச்சிச்சு. எவ்வளோ, 12.5ன்றது 12.5 இது இருக்கு இல்லையா, இது 12.5. எங்கே 10 இங்கே இருக்குது, அப்போ 15க்கு இடையில் இருக்குது 12.5. அடுத்த கேஸ் D வந்து 20க்கும் 25க்கு இடையில் இருக்குது இல்லையா. இப்போது இது D அது, அப்போ D பாருங்கள் 22.5 இருக்குது. ஸோ அப்போது இப்போ இது Y வந்து மாறல, அதே 5 தான், அந்த ஆசிட்டிஸ் இருக்குது. இப்போ B டேஷ் பாருங்கள் 20 10, இந்த இங்கே 20 இங்கே இருக்குது, இது 10 20 10, இது வந்து 30 10, இது வந்து 22.55. இந்த மாதிரி வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. இப்போ ஒய் பாயிண்ட்ஸ் ஒய் ஷேரிங்கில் பார்த்தது. ஆஃப்டர் ஒய் ஷேரிங்கில் வந்து இது ஒரிஜினல் x, yயோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம். அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மில் ஒரு எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்கு. இந்த இடத்துல A, இது Bன்னு சொல்கிறோம், இங்கே A சொல்கிறோம், ஜஸ்ட் ஈக்குவேஷனில். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது 1 டைம்ஸ் Bயில் ஷிஃப்ட் ஆனால் எப்படி இருக்கும், ஷேர் ஆகும். திஸ் இஸ் ஒரிஜினல் பாயிண்ட்ஸ். இப்போ மல்டிபிள் பண்ணதுக்கப்புறம் 5 12.5, 5 இங்கே தானே இருக்குது 5. இப்போ எங்கே இருக்குது, 10க்கு 15க்கு இடையில் 12.5 இருக்குது. அடுத்து B டேஷ்ன்ற பாயிண்ட்டும் 5 தான். பட் அதனுடைய ஒய் கோஆர்டினேட், அதாவது அடுத்து ஒய் கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ்னு எடுத்துக்கும்போது இது எக்ஸோட 5 தான். ஒய் கோஆர்டினேட் பாயிண்ட் 17.5. அடுத்து C டேஷ் பாருங்கள். C டேஷ் வந்து 15, எக்ஸில் 15, ஒயில் பார்க்கும்போது 32.5. அடுத்து D 15 எக்ஸ் கோஆர்டினேட், ஒய்க்கு 27.5. இந்த மாதிரி ஷேர் ஆகும். ஸோ ரெஃப்ளெக்ஷன் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் மிரர். இது ஒரு மிரர் தான். ஒரு இது எக்ஸ் ஆக்சிஸை ரெஃபரன்ஸ் வச்சு மிரர் பண்ணுது. இது சம் ஒரு லைன் பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் லைன் ரெஃபரன்ஸ் லைனை பேஸ் பண்ணி மிரர் பண்ணுது. ஸோ இந்த கேசஸ். ஸோ ரெஃப்ளெக்ஷன்ஸ் அபவுட் த லைன் y = -x. இது
இந்த கேசஸ் எப்படி பார்க்கும்போது குவாட்ரண்ட்டே, அதாவது ஆப்போசிட் குவாட்ரண்ட்டில் ரெஃப்ளெக்ஷன்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் பிஎக்ஸ் வந்து ஆஃப்டர் ரெஃப்ளெக்ஷன்ஸு பிஎம். இந்த எம்ன்றது வந்து மிரர். இந்த மிரர் பாயிண்ட்ஸ், மிரர்ன்றது இப்போ இந்த கேசஸ் மிரர் ஒய்யை ரெஃபரன்ஸாக வச்சா -1 0 0 1, எக்ஸை ரெஃபரன்ஸ் பண்ணி மிரர் பண்ண 1 0 0 -1, சம் லைன் x = y = x சம் லைனை பேஸ் பண்ணி இன்டர்செக்ட் பண்ணி பண்ணாக்கா 0 1, இது 0 1 1 0. இப்போது y = -x ரெஃபரன்ஸாக வச்சு மிரர் பண்ணும்போது 0 -1 -1 0. இது வந்து குவாட்ரண்ட்டாகவே மாறுது. அந்த குவாட்ரண்ட்டு அதாவது போத் எக்ஸ் அண்ட் ஒய் போத்தாகவே மாறும்போது -1 0 0 -1 இந்த மாதிரி ஃபார்முலா பேஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணும்போது we will get the results. அந்த நியூ கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ.